இந்த பவர் BI அப்படிங்கிறது இந்த ரீசெண்டா ஒரு 5 இயர்ஸா தான் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து மார்க்கெட்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட் பவர் BI பதிலா என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து MSBI அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த MSBI அப்படிங்கிறது 3 செப்பரேட் காம்போனன்ட்ஸா இருக்கும். ஒன்னு பேர் வந்து SSIS ன்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்றது பர்பஸ் என்னன்னா ETL அப்படிங்கிற பர்பஸ் யூஸ் பண்ணாங்க. இன்னொன்று வந்து SSAS ன்னு சொல்லுவாங்க. அந்த SSAS அப்படிங்கிறது வந்து என்ன பர்பஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அனாலிசிஸ் பர்பஸ் யூஸ் பண்ணாங்க. அடுத்து வந்து SSRS அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்றோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ரிப்போர்ட்டிங் பர்பஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து யூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இந்த MSBIக்கு பதிலாக MSBI இப்பவும் யூஸ் பண்றாங்க. பட் அதோட அதிகமா இப்போ எதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பவர் BI அப்படிங்கிறத யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. MSBI எப்படி 3 காம்போனன்ட் தனித்தனியா இருக்கு போது தனித்தனி சாஃப்ட்வேர் இது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா வந்து தனித்தனி சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, தனித்தனி ஃபீச்சர்ஸ் இருக்க போது இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். பட் பவர் BI அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா வந்து ஒரு சிங்கிள் காம்போனன்ட் சிங்கிள் சாஃப்ட்வேரா இருக்க போகுது. இந்த பவர் BI அப்படிங்கிறதுல நாம படிக்க போறது என்ன படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பவர் BI டெஸ்க்டாப் அப்படின்னு ஒன்று படிக்க போறோம். இந்த பவர் BI டெஸ்க்டாப் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் பவர் BI விசுவலைசேஷன் ரிப்போர்ட் எப்படி ஜெனரேட் பண்றது அப்படிங்கிறத படிக்க போறோம். இந்த பவர் BIல 3 காம்போனன்ட்டா இருக்கும். ஒரு காம்போனன்ட் என்ன அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பவர் query எடிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பவர் query எடிட்டர் என்ன பர்பஸ் நீங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா ETL அப்படிங்கிற பர்பஸ் யூஸ் பண்றாங்க. ETLனா என்ன? எக்ஸ்ட்ராக்ட், டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோட். இதுதான் ETL சொல்லி சொல்றாங்க. இதுல எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா என்ன? getting data from data source. டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன? இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படி சொல்லியாச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி சொல்லியாச்சுன்னா கிளீனிங் டேட்டா, கிளீனிங் அண்ட் ஷேப்பிங் சொல்லி சொல்லலாம். கிளீனிங் அண்ட் ஷேப்பிங் டேட்டா. லோட், இந்த லோட் என்ன பண்றதா வந்து லோடிங் டேட்டா இன்டு பவர் BI ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா ஜெனரலா ETLோட பர்பஸ் என்ன? டேட்டா வேர்ஹவுஸ்ல கொண்டு போய் டேட்டாவை ஸ்டோர் பண்ற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாங்க. டேட்டா வேர்ஹவுஸ்ல போய் டேட்டாவை ஸ்டோர் பண்ற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த ETL அப்படிங்கிறது. ஸோ இங்க அந்த ETL அப்படிங்கிறது நம்ம எதை வச்சு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வந்து பவர் query எடிட்டர் அப்படிங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணி பண்ண போறோம். இந்த டூல் அப்படிங்கிறது பவர் BIல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த காம்போனன்ட், இன்டகிரேட்டடாவே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த காம்போனன்ட்ஸ். நெக்ஸ்ட் டேட்டா மாடலிங் அப்படின்னு பார்க்க போறோம். டேட்டா மாடலிங் இது எப்படி யூஸ் பண்றது? டேட்டா மாடலிங், இந்த டேட்டா மாடலிங் யூஸ் பண்றதோட பர்பஸ் என்ன? ரிலேஷன்ஷிப். பொதுவாக இங்க ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒன் டு ஒன், ஒன் டு மெனி, மெனி டு மெனி, இப்படிதான் யூஸ் பண்ண போறோம். இங்க ரிலேஷன்ஷிப். இந்த டேட்டா சோர்ஸ் யூஸ் டேட்டா மாடலிங் யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து டேட்டா அனாலிசிஸ் பண்ணலாம். டேட்டா அனாலிசிஸ் பண்றது எப்படி? இந்த டேட்டா அனாலிசிஸ் பண்றது தான் நமக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா வந்து DAX அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். DAXனா என்ன? டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன் அப்படி சொல்லி யூஸ் பண்ணுவோம்.
இந்த டேட்டா அனாலிசிஸ் யூஸ் பண்றதுக்கு DAX-ங்கிற ஃபார்முலா ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். இந்த DAX கான்செப்ட்ங்கிறது டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். மூணாவது காம்போனன்ட். இந்த மூணாவது காம்போனன்ட் என்னது? விசுவலைசேஷன். இந்த விசுவலைசேஷன் அப்படிங்கிறது என்ன? ஸோ டேஷ்போர்ட். Graphical dashboard creation using charts and tables. இதான் என்ன பண்ண போறோம்னா வந்து விசுவலைசேஷன்ல படிக்க போறோம். இந்த மூணு காம்போனன்ட்டை பத்தி தான் நம்ம எதில் படிப்போம் அப்படின்னா வந்து பவர் BI டெஸ்க்டாப் அப்படிங்கிற டூல்ல படிக்க போறோம். ஸோ பவர் BI பொதுவாக 3 வெர்ஷன் இருக்கு. அதுல இது ஒரு வெர்ஷன். ரெண்டாவது வெர்ஷன் பவர் BI சர்வீசஸ் சொல்லுவோம். வெப் அப்ளிகேஷன் சொல்லுவோம். இதான் ரெண்டாவது வெர்ஷன். இந்த வெர்ஷன்ல யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் நமக்கு? இதை யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்? விசுவலைசேஷன் சொன்னோம் இல்லையா? அந்த விசுவலைசேஷனை கிரியேட் பண்ணி இந்த டேஷ்போர்டை பப்ளிஷ் எங்க தான் பண்ணுவோம் அப்படின்னா வந்து பப்ளிஷ்ட் டேஷ்போர்ட் எங்க தான் அவைலபிளா இருக்கும் அப்படின்னா இந்த பவர் BI சர்வீசஸ் அப்படிங்கிற இடத்துல தான் என்ன செய்யும் அப்படின்னா வந்து அவைலபிளா இருக்கும். இங்க என்ன கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து RLS அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் ரோ லெவல் செக்யூரிட்டி சொல்லுவாங்க. இதெல்லாம் பவர் BI சர்வீசஸ் படிக்கும்போது இது என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இது வரைக்கும் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஃப்ரீ வெர்ஷனை யூஸ் பண்ணியே லேர்ன் பண்ணிக்கலாம். இங்க டேஷ்போர்டை ஷேர் பண்றதா இருந்தா ஷேரிங் டு individual, organization, group மாதிரி ஷேரிங் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து காஸ்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். பே பண்றதுல பவர் BI லைசன்ஸ் பாத்தீங்கன்னா 2 டைப்ல இருக்கும். ஒன்னு பவர் BI ப்ரோ, இன்னொன்னு பவர் BI பிரீமியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பவர் BI ப்ரோ, பவர் BI பிரீமியம். இந்த பவர் BI ப்ரோ அப்படிங்கிறது பவர் BI ப்ரோ அப்படிங்கிறது ஆக்சுவலா $9.99 இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இது பே பண்ண மாதிரி. ஸோ பவர் BI ப்ரோல இது சிங்கிள் யூசர் லைசன்ஸ் மாதிரி. இது ஒரு சிங்கிள் யூசருக்கு இதை பே பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல சின்ன டீம் தான் இருக்கு, 2 பேர் 3 பேர் சேர்ந்த டீம் தான் இருக்கு அப்படின்னா பொதுவாக என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பவர் BI பிரீமியத்துக்கு போக மாட்டாங்க, பவர் BI ப்ரோ தான் யூஸ் பண்ணாங்க. இது யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்குன்னா வந்து சிங்கிள் யூசர் யூஸ் பண்ணிக்கலாம். 10 GB கிளவுட் ஸ்பேஸ் நமக்கு மெமரி கொடுப்பாங்க. ஒரு 5 பேர் 6 பேர் இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு இந்த மாதிரி 5 ஒவ்வொரு பர்சனுக்கு ஒவ்வொரு லைசன்ஸ் வாங்கிடுவாங்க.
அப்போ மெயினா உங்களுக்கு வந்து ஒரு $10 என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கிக்கலாம். $10ங்கிறது நம்மளுடைய ஆவரேஜா கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு 75-80 ரூபீஸ்க்குள்ள தான் நமக்கு வரப்போகுது பெர் மந்த். அந்த ரூபீஸ் அப்படிங்கிறது என்ன இல்லை அப்படின்னு கேட்டா வந்து சாரி 800 ரூபீஸ் அந்த மாதிரி தான் வரப்போகுது. அது வந்து பெரிய எக்ஸ்பென்சிவா இருக்காது ஒரு 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 கம்பெனிக்கு ஒரு யூசருக்கு. அதனால என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி பவர் BI ப்ரோ யூஸ் பண்ணாங்க. ஒரு பெரிய பேட்சா இருக்கு அப்படின்னா அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பவர் BI பிரீமியம் போவாங்க. இந்த பவர் BI பிரீமியம் அப்படிங்கிறது யூசரை பொறுத்து பேக்கேஜ் மாதிரி கொடுப்பாங்க. அது ஃபிக்ஸட் அந்த மாதிரி இருக்காது. ஒரு பேக்கேஜா இருக்கும். 10 பேர் 20 பேர் அவ்வளவு பேருக்கு இவ்வளவு மெமரி 50 GB அது 500 GB அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் அப்போ அப்ளை பண்ணுவாங்க எவ்வளவு. இதுதான் வந்து பவர் BI லைசன்ஸ் டீடைல்ஸ். மூணாவது டூல் அப்படிங்கிறது பவர் BI மொபைல் வெர்ஷன். பவர் BI மொபைல் வெர்ஷன்ங்கிறது நம்ம நார்மலா மொபைல் யூஸ் பண்ற மாதிரியானதுதான். இது ஓவராலா ஒரு 5 to 10% தான் யூஸ் ஆகும். இதுல வந்து இதுல எல்லா வேலையும் நம்ம பண்ண முடியாது. டெவலப்மெண்ட் எல்லா வேலையும் பண்ண முடியாது. பட் சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுனா வந்து இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இதுல யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னா ஒரு அப்ரூவல் கொடுக்கிறது, பப்ளிஷ் பண்ண டேஷ்போர்ட் பார்க்கிறது, ஸோ ரெஸ்பாண்ட் பண்றது, இமிடியேட் ரெஸ்பான்ஸ் பர்பஸுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து பவர் BI மொபைல் என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து பவர் BI உடைய வெர்ஷன்ஸ். ஸோ இந்த பவர் BI யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து விசுவலைசேஷன் ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ண போறோம். இந்த பவர் BI யூஸ் பண்ணி தான் விசுவலைசேஷன் ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ண போறோம். இந்த பவர் BIல இது எல்லாமே வந்து ஜஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ பவர் BIனா என்ன, பவர் BI எங்க யூஸ் பண்ண போறோம், எப்படி யூஸ் பண்ண போறோம், இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா, இல்ல இது கிளியரா இருக்கா? சாட் பாக்ஸ்ல கிளியரா இருக்குன்னா எஸ்ன்னு போடுங்க, டவுட் இருக்குன்னா நோன்னு போடுங்க. ஸோ இதுல ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இப்போ நம்ம டூல் பார்க்கலாம். பவர் BI டூல் இதான் நம்மளுடைய பவர் BI டூல். இந்த பவர் BI டூல் இன்ஸ்டால் பண்ணாதவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எங்க போய் எப்படி டவுன்லோட் பண்ணணும். இல்லை இன்ஸ்டால் பண்றதுக்கு யாருக்கும் சேலஞ்சஸ் இருந்துச்சுன்னா இதுல சாட்ல பிங் பண்ணுங்க. சேலஞ்சஸ் இருக்கிறவங்க எஸ்ன்னு போடுங்க, சேலஞ்சஸ் இல்லாம இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க நோன்னு போடுங்க. சேலஞ்சஸ் இருக்கிறவங்க எஸ்ன்னு போடுங்க, சேலஞ்சஸ் இல்லைங்கிறவங்க நோன்னு போடுங்க. சாட் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல. இது என்னன்னு எடுத்துக்கிறது, இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு எடுத்துக்கிறதா, இன்ஸ்டால் பண்ணலைன்னு எடுத்துக்கிறதா? ஸோ யாருக்குமே சேலஞ்சஸ் இல்லை. ஓகே ஃபைன். ஸோ இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கவே இல்லைங்கிறவங்க சீக்கிரமா இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிங்க.
சாட்ஸ் லிங்க் எதுவும் தெரியல அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்புக்கு பிங் பண்ணுங்க. ஸோ நான் ஷேர் பண்ணுறேன், அந்த லிங்கை ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃபைன். இப்போ பவர் பிஐ டூல் ஓப்பன் பண்ணிட்டோம். ஜென்ரலாக பவர் பிஐ இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லிங்க் இந்த பாப்அப் வரும். இதில் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ட்ரை ஃப்ரீயும் கிளிக் பண்ண வேண்டாம், சைன்இன்னும் பண்ண வேண்டாம், இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து லேர்னிங் பர்பஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால வந்து இந்த பார்ட் நமக்கு போதுமாக இருக்கும். ஸோ எங்க பவர் பிஐ ஓப்பன் பண்ண உடனே பவர் பிஐ டேஷ்போர்ட், பவர் பிஐ டேஷ்போர்டில் இந்த பவர் பிஐ டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக இந்த பவர் பிஐ டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லிட்டு அன்டைட்டில்டு டிஃபால்ட் ஹோம் பேஜ் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா வந்து ஓப்பன் ஆயிருக்கும். எல்லாமே நீங்கள் மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்ல பார்க்குற மாதிரி மேலேங்க மெனுஸ் இருக்கும். இதை ரிப்பன் செக்ஷன் சொல்லுவோம். இந்த ரிப்பன் செக்ஷன்ல அந்த மெனுக்கான ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்க டிஸ்பிளே ஆகும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது சொல்றேன். நீங்க பாருங்க, இங்க லெஃப்ட் சைட்ல ஒரு 3 ஐகான் இருக்கும். இந்த ஒரு ஐகானுக்கு பேரு ரிப்போர்ட். ஆக்சுவலா பை டிஃபால்ட்டா ஒரு டேஷ்போர்ட், ஒரு பவர் பிஐ டெஸ்க்டாப்ல ஸோ நியூ டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டா எதுதான் செலக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ரிப்போர்ட் தான் என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுனா வந்து செலக்ட் ஆயிருக்கும். இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது நீங்க என்ன கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த கிரியேட் பண்ற கிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எங்க லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும், டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்ல டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் செலக்ட் பண்ணி காட்டியிருக்கேன் இல்லையா, இந்த செக்ஷன்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்க தான் நம்மளுடைய ரிப்போர்ட் நம்ம ஜென்ரேட் பண்ண போறோம். இந்த பார்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து பொதுவாக ரிப்போர்ட்னு சொல்லுவோம். இது டெக்னிக்கலா சொல்றதா கேன்வாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேன்வாஸ் பேஜ் இது வந்து என்னது கேன்வாஸ். யூஐல இந்த கிராஃபிக்கல் யூஐல இதோட பேர் வந்து என்னது கேன்வாஸ். ஸோ இங்க தான் ஆக்சுவல் ரிப்போர்ட் டிஸ்பிளே ஆக போகுது. இங்க செகண்டா இருக்கிற ஐகான் டேட்டா ஐகான் சொல்லுவாங்க. நீங்க டேட்டா லோட் பண்ணீங்கன்னா பவர் பிஐக்கு டேட்டாவை லோட் பண்ணீங்கன்னா லோட் பண்ண பிறகு உங்க டேட்டாவை வியூ பண்ணணும்னா எங்க போய் வியூ பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இந்த டேட்டா அப்படிங்கிற இந்த ஐகான்ல போய் வியூ பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட டேட்டா இங்க லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டேட்டா இங்க வந்து என்ன செய்யும் அப்படின்னா வந்து டிஸ்பிளே ஆகும். இது ஒன்லி ஃபார் வியூ தான். இங்க நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்து எடிட்லாம் பண்ண முடியாது. அப்படி எடிட் பண்றதா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ லேட்டா சொல்றேன். அதுக்கு அடுத்ததா இதுக்கு பேரு டேட்டா மாடலிங். டேட்டா மாடலிங் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னோம், ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்றோம்னு சொல்லியிருந்தோம். அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்ண போறோம், மல்டிபிள் டேபிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா அப்போ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது என்ன செய்ய போறோம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த 3 ஐகான், ஃபர்ஸ்ட் ஐகான் ரிப்போர்ட், செகண்ட் ஐகான் டேட்டா, தேர்ட் ஐகான் இது வந்து டேட்டா வியூ, தேர்ட் ஐகான் வந்து டேட்டா மாடல். ஸோ இந்த பேஜ் என்னன்னு சொன்னோம், சென்டர்ல இருக்கிறத கேன்வாஸ்ன்னு சொன்னோம். ஃபைன். நெக்ஸ்டா இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த சைட்ல ஒரு 3 பேன் இருக்கு பாருங்க. இது வந்து ஃபில்டர் ஸ்பேன் சொல்லி சொல்லுவோம். இது வந்து ஃபில்டர் ஸ்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்க ஃபில்டரிங் லாஜிக்ஸ் அப்ளை பண்ணலாம் இந்த செக்ஷன்ல யூஸ் பண்ணி. அடுத்ததா இருக்கிற பேன் வந்து என்ன அப்படின்னா விசுவலைசேஷன். இந்த விசுவலைசேஷன்ல தான் நமக்கு தேவையான சார்ட் அண்ட் டேபிள்ஸோடைய கிராஃபிக்கல் ஐகான்ஸ் வந்து இருக்கும். இங்க இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதுனா வந்து செலக்ட் பண்ண போறோம். என்ன சார்ட் என்ன டேபிள் தேவை அப்படிங்கிறத எங்க இருந்தா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து செலக்ட் பண்ண போறோம். இது அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இங்க செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்டா இருக்கிறது ஃபீல்ட்ஸ் பேன் சொல்லி சொல்லுவோம். இந்த பேன்ல என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ஃபீல்ட்ஸ் லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். நாம டேட்டாவை பவர் பிஐக்கு லோட் பண்ண பிறகு அந்த டேட்டாவுடைய டேபிளுடைய ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறது எங்க டிஸ்பிளேல இருக்கும்னா இங்க தான் டிஸ்பிளேல இருக்கும். இங்க இந்த செக்ஷன்ல இருக்கிற ஃபீல்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல சார்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது அந்த ஃபீல்ட்ஸ் செலக்ட் பண்ண போறோம். இந்த செக்ஷன்ல இருந்து தான் நமக்கு தேவையான சார்ட் அங்க செலக்ட் பண்ணுவோம். அந்த சார்ட்ல டிஸ்பிளே ஆக வேண்டிய கண்டென்ட் அப்படிங்கிறது என்ன கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணுங்கிறத இங்க செலக்ட் பண்ற ஃபீல்டு மூலமா நம்ம சார்ட்டை கிரியேட் பண்ண போறோம்.
ஸோ இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா பேஜ் 1 அப்படின்னு இருக்கும். பை டிஃபால்ட்டா ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும்போது பேஜ் 1 இருக்கும். லைவ் என்வரான்மெண்ட்ல ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும்போது மல்டிபிள் பேஜஸ் என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா வந்து கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி மல்டிபிள் பேஜ் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த மல்டிபிள் பேஜஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு டேஷ்போர்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நாம ஜென்ரேட் பண்ணுவோம், அதாவது பப்ளிஷ் பண்ணுவோம். கிளியர்? ஸோ இந்த டூல் இதுதான் ஆக்சுவலா பவர் பிஐ உடைய ஹோம் பேஜ். இதுதான் பவர் பிஐ. இந்த டூல்ல தான் நம்ம கிராஃபிக்கல் ரிப்போர்ட்ஸை கிரியேட் பண்ண போறோம் அண்ட் வியூ பண்ண போறோம். இங்க இருந்தா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து கிராஃபிக்கல் ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ண போறோம். ஸோ இந்த செக்ஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த செக்ஷன்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதுல யாரும் டவுட் இருந்துச்சுன்னா பிங் பண்ணுங்க. ஃபைன். ஸோ நோ டவுட்ஸ். ஓகே, அடுத்ததா இது பவர் பிஐ உடைய ஹோம் பேஜ் சொல்லியிருந்தோம். இங்க நம்ம டேட்டாஸ் வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா வந்து கனெக்ட் பண்ணலாம் சொல்லியிருந்தோம். இப்போ டேட்டாஸோட கனெக்ட் பண்றதா இருந்தா எப்படி கனெக்ட் பண்றது? அதாவது டேட்டா சோர்ஸோட கனெக்ட் பண்ணணும். அப்படி டேட்டா சோர்ஸோட கனெக்ட் பண்றது எப்படி? அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? டேட்டா சோர்ஸோட கனெக்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஹோம் பேஜ்ல ஆக்சுவலா மேல நிறைய மெனுஸ் இருக்கு இல்லையா? அதுல இந்த ஹோம் அப்படிங்கிற அந்த மெனுல பாத்தீங்க அப்படின்னா கெட் டேட்டா அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். இந்த கெட் டேட்டா அப்படிங்கிறதுல ஒரு ஆரோ மார்க் கூட இருக்கும். இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா சம் டேட்டா சோர்சஸ் உடைய லிஸ்ட் டிஸ்பிளே பண்ணும். இந்த டேட்டா சோர்சஸ் அப்படிங்கிறது என்ன பர்பஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா வந்து நாம என்ன டைப் ஆஃப் சோர்ஸ்ல இருந்து டேட்டாவை கெட் பண்ணி எடுக்க போறோமோ அந்த டைப் ஆஃப் டேட்டா சோர்ஸ் ஆஃப் மெனுவை ஐக்கான் என்ன செய்யணும் இங்க செலக்ட் பண்ணணும். நிறைய டேட்டா சோர்ஸ் 100+ டேட்டா சோர்ஸ்ல இருந்து டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கு பவர் பிஐ சப்போர்ட் பண்ணுது. அதுல இந்த எக்ஸல், பவர் பிஐ டேட்டா செட்ஸ், பவர் பிஐ டேட்டா ஃப்ளோஸ், எஸ்கியூஎல் சர்வர், அனாலிசிஸ் சர்வீஸ், டெக்ஸ்ட் சிஎஸ்வி, வெப், ஓடேட்டா ஃபீட், பிளாங்க் query, பவர் பிஐ டெம்பரரி ஆப்ஸ், இது எல்லாமே ஒவ்வொரு டைப் ஆஃப் டேட்டா சோர்சஸ். இதுக்கு போக வேற டேட்டாஸ் இருக்கலாம், வேற டேட்டா சோர்சஸ் இருக்கலாம், அதுல தான் ஆக்சஸ் பண்ணலாம். அப்படி ஆக்சஸ் பண்றதா இருந்தா என்ன டேட்டா சோர்சஸ் பாக்குறதுக்கு மோர் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கெட் டேட்டா அப்படிங்கிற அந்த பாப்அப் விண்டோ என்ன செய்யும் வந்து ஓப்பன் ஆகும். இதுல ஆல் செலக்ட் பண்ணீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் டேட்டா சோர்சஸும் இங்க டிஸ்பிளேல இருக்கும். உங்களுடைய டேட்டா சோர்ஸ் ஃபைலா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபைல் அப்படின்னு செலக்ட் பண்ணலாம். ஸோ ஃபைலா இருந்தா எக்ஸல் ஃபைலா, டெக்ஸ்ட் ஃபைலா, எக்ஸ்எம்எல்லா, ஜேஷானா அல்லது ஃபோல்டருக்குள்ளயா, பிடிஎஃபா, ஷேர் பாயிண்ட் ஃபோல்டரா, இதை நீங்க சொல்லலாம். இல்ல டேட்டா பேசஸா இருந்துச்சு அப்படின்னா எஸ்கியூஎல் சர்வரா, ஆக்சஸ் டேட்டா பேஸா, எஸ்கியூஎல் சர்வர் டேட்டா பேஸா, எஸ்கியூஎல் சர்வர் அனாலிசிஸா, ஆரக்கிள் டேட்டா பேஸா, இந்த மாதிரி எந்த டேட்டா பேஸ் அந்த டேட்டா பேஸை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து செப்பரேட்டா ஃபில்டர் பண்ணி எடுத்து அதுல ஸ்பெசிஃபிக்கா எந்த டேட்டா பேஸோ அந்த டேட்டா பேஸ் என்ன செய்யலாம் நீங்க செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் இதுங்கிறது எனக்கு எந்த டைப்னு தெரியல அப்படின்னா ஆல் போயிட்டு ஆல் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா வந்து எல்லா டேட்டா சோர்ஸஸும் லிஸ்ட் ஆயிடும். இப்போ நாம ஒரு டேட்டா சோர்ஸ் ஒரு டேட்டாவை கனெக்ட் பண்ண போறோம். அந்த டேட்டா சோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து எக்ஸல். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க போறேன், என்னுடைய லோக்கல் ஃபோல்டர்ல நான் டேட்டா சோர்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறேன். இந்த ஃபினான்ஷியல் சாம்பிள் அப்படின்னு ஒரு டேட்டா சோர்ஸ் யூஸ் பண்றேன். இந்த ஃபினான்ஷியல் சாம்பிள் அப்படின்னு ஒரு டேட்டா சோர்ஸ் வச்சிருக்கிறேன். இந்த எக்ஸல் தான் எனக்கு என்ன அப்படின்னா வந்து டேட்டா சோர்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த எக்ஸல் அப்படிங்கிறது தான் டேட்டா சோர்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த டேட்டாவை எப்படி பவர் பிஐக்குள்ள லோட் பண்றது? நம்ம பவர் பிஐல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் பவர் குவரி எடிட்டர், பவர் குவரி எடிட்டர் தான் யூஸ் பண்ண போறோம். பவர் குவரி எடிட்டர் அப்படிங்கிறது என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து கிளீனிங் ஒர்க் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம். இந்த ETL ஒர்க் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம். அந்த ETL அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதை பத்தி பேசிட்டு இருக்கோம். எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது? நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். என்னுடைய பவர் பிஐ விண்டோவுக்கு போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாத் நான் எடுத்து வச்சுக்கிறேன். என்னுடைய சோர்ஸ் டேட்டா எங்க இருக்கோ அந்த பாத் எடுத்து வச்சுக்கிறேன். என்னுடைய பவர் பிஐ விண்டோவுக்கு போறேன். இந்த
கெட் டேட்டாவை கிளிக் பண்ணது மூலம் எனக்கு ஓப்பன் ஆன பாப்அப் விண்டோ இது. அதுல நான் என்ன டைப் ஆஃப் டேட்டா சோர்ஸ் அப்படிங்கறத இங்க செலக்ட் பண்ணணும். எக்ஸல் தென் கனெக்ட். இங்க உங்க பாத் ஃபுல் டீடைல கொடுக்கணும். அந்த பாத்துல தான் இருக்கிறோம். இதான் என்னுடைய ஃபைனல் ஃபினான்ஷியல் சாம்பிள் அப்படிங்கிறது ஆக்சுவல் என்னுடைய டேட்டா. இந்த டேட்டாவை நான் செலக்ட் பண்றேன். ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ தான் ஆக்சுவலா என்ன விண்டோவா இருக்க போகுது அப்படின்னா வந்து பவர் குரி எடிட்டர் அப்படிங்கிற விண்டோவா இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி எனக்கு நேவிகேட்டர் அப்படின்னு ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு டேட்டா சோர்ஸை செலக்ட் பண்ணீங்கன்னா அடுத்ததா ஓப்பன் ஆகுறது நேவிகேட்டர் அப்படின்னு ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த நேவிகேட்டர் அப்படிங்கிற ஒரு பாப்அப் விண்டோல என்ன லிஸ்டா இருக்கும் அப்படின்னா உங்க டேட்டா சோர்ஸ்ல இருக்கக்கூடிய டேபிள் எல்லாமே இங்க லிஸ்ட் ஆகும். அந்த டேபிள் என்ன டைப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான ஐகான் இங்க டிஸ்பிளே ஆயிருக்கும். நம்மளோட டேட்டா சோர்ஸ் அப்படிங்கிறது இங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒண்ணு வந்து எக்ஸல். அந்த எக்ஸலுக்குள்ள இதான் நம்மளோட எக்ஸல். இந்த எக்ஸல் அப்படிங்கிறதுக்குள்ள ஆக்சுவலா ஷீட் 1ன்னு இருக்கு. அப்போ ஒரு எக்ஸல்ங்கிற ஒர்க் புக்ல ஷீட் 1ங்கிற பேர்ல ஒரு ஷீட் இருக்குது. இந்த டேட்டா அப்படிங்கிறது இது என்ன ஃபார்மேட்ல இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் டேபிள் டிசைன் செலக்ட் பண்ணிட்டு போறேன். இதான் என்னுடைய டேபிள். ஆக்சுவலா இந்த டேபிளோட பேர் என்ன கேட்டீங்கன்னா வந்து ஃபினான்ஷியல்ஸ் அப்படிங்கிற பேர்ல இருக்கு. அப்ப என்னோட டேட்டா அப்படிங்கிறது இந்த ஷீட் 1ல நார்மல் ரோ அண்ட் காலம் ஆர்டரா இல்ல என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து டேபிள் ஃபார்மேட்ல இருக்குது. ஒரு எக்ஸல்ல உங்களோட டேட்டா டேபிள் ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னாலே அது பொதுவாக என்னவா இருக்குன்னா வந்து கிளீன்டு டேட்டாவா இருக்கும். ஸோ அப்போ இங்க நீங்க செலக்ட் பண்ணும்போது ஷீட்டுங்கிறதுனால ஷீட் 1ங்கிறதையும் காட்டும். அந்த ஷீட்ல இருக்கிற டேட்டா டேபிள் ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா அந்த டேபிளோட நேம் என்னவோ அந்த நேமையும் காட்டும். நம்ம எக்ஸல்ல அந்த டேபிளோட பேர் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம், ஃபினான்ஷியல்ஸ் சொல்லி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இதுதான் ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது டேபிள்ங்கிறதுனால அப்ப அதுல இருக்கிற டேட்டா பொதுவாகவே என்னவா இருக்க போகுது, ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆர்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் கிளீனாவே இருக்க போகுது. இப்ப இந்த டேட்டாவை தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து செலக்ட் பண்ண போறேன். ஸோ செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க 2 பட்டன் என்ன ஆயிடும் அப்படின்னா வந்து எனேபிள் ஆயிடும். அதே மாதிரி இந்த இடத்துல உங்க டேபிளோடைய டேட்டா ப்ரிவியூ இங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ அது மாதிரி இங்க 2 பட்டன் எனேபிள் ஆயிருக்கிறதுல எப்பவுமே எதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படிங்கிறது தான் கிளிக் பண்ணணும். லோட் அப்படிங்கிறது என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வந்து கிளிக் பண்ணக்கூடாது. அதை ஏன் கிளிக் பண்ணக்கூடாதுங்கிறத நான் செஞ்சு காட்டுறேன். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ண போறேன். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்றோட பர்பஸ் என்ன அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ண போறோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ண போறோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, கிளீனிங் ஒர்க் தான். இதுல இப்பவே கிளீன்டு ஸ்ட்ரக்சர் டேட்டா தான் இருக்கு. பட் இதுல ஏதாவது எக்ஸ்ட்ரா கிளீனிங் ஒர்க் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம செய்யறதுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படிங்கிறத கிளிக் பண்ண போறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டாங்கிறத கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஏற்கனவே பார்த்த விண்டோல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அன்டைட்டில்ட் பவர் பிஐ டெஸ்க்டாப் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அது வேற விண்டோ. அந்த விண்டோ ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கு. இதுதான் பவர் பிஐ டெஸ்க்டாப் விண்டோ அப்படிங்கிறது. ஆனா இப்போ ஓப்பன் ஆயிருக்கிறது இது என்ன விண்டோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வந்து பவர் கொரி எடிட்டர். பவர் கொரி எடிட்டர் அப்படிங்கிறது தான் இந்த விண்டோ. இந்த விண்டோ பவர் கொரி எடிட்டர்ங்கிறது என்ன பர்பஸ் யூஸ் பண்ண போறோம் சொல்லி பார்த்தோம், ETL பர்பஸ் யூஸ் பண்ண போறோம் சொல்லி பார்த்தோம். ETLல இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சுனாலே அந்த டேட்டா எங்க வந்துடும், பவர் கொரி எடிட்டர் விண்டோக்கு வந்துடும். அப்படி வந்திருக்கிற டேட்டா தான் இந்த பவர் கொரி எடிட்டர் விண்டோல நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இந்த பவர் கொரி எடிட்டர் விண்டோ பாத்தீங்கன்னா இங்கேயே ஒரு 3 பேனலா இருக்கும். லெஃப்ட் பேனல் என்ன அப்படின்னு கேட்டா வந்து கொரிஸ் பேனல். இதுல என்ன டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா வந்து உங்களுடைய நீங்க என்னெல்லாம் டேபிள்ஸ் செலக்ட் பண்ணீங்களோ நேவிகேட்டர் பேஜ்ல இருந்து அந்த டேபிள்ஸ் எல்லாமே இங்க என்ன செய்யும் அப்படின்னா வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். இங்க நாம வந்து ஒரே ஒரு டேபிள் தான் செலக்ட் பண்ணோம், அது ஃபினான்ஷியல். இது ப்ரிவியூ பேன். இங்க தான் நம்மளோட டேட்டா ப்ரிவியூ ஆகும். இந்த ப்ரிவியூ பேனல்ல தான் என்ன பண்ண போறோம், இந்த கிளீனிங் ஒர்க்லாம் நம்ம அப்ளை பண்ண போறோம். ரைட் சைட்ல கொரி செட்டிங்ஸ் இருக்கும். இந்த கொரி செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுல இது கொரி செட்டிங் பேன் சொல்லுவோம். இதுல 2 செக்ஷன் இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளைட் ஸ்டெப்ஸ்.
இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல இந்த நேம்ங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நம்ம என்ன நேம் யூஸ் பண்றோமோ அந்த நேம் தான் கொரீஸ்ல இருக்கக்கூடிய டேபிளோட நேமா இருக்கும். நம்ம நேமை சேஞ்ச் பண்ணணும்னா எங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததா இருக்கிற செக்ஷன் அப்ளைட் ஸ்டெப்ஸ். இந்த அப்ளைட் ஸ்டெப்ஸ்ங்கிறதுல என்ன டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ப்ரிவியூ பேஜ்ல இருக்கக்கூடிய உங்க டேட்டா கண்டென்ட்ல நீங்க என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்ளை பண்றீங்களோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் இங்க என்ன ஆகும், ஆட் ஆகும். இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செக்மெண்ட், கண்ட்ரி, ப்ராடக்ட், டிஸ்கவுண்ட், இந்த மாதிரி நிறைய காலம்ஸ் வந்து இருக்குது. இந்த காலம்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஏதோ ஒரு காலம் டேட்டாவை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த டிஸ்கவுண்ட் பேன் இருக்குல்ல, இதை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்றேன். இங்க என்ன ஆகும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, இதை நான் ரைட் கிளிக் பண்றேன். இது என்ன ஆகும் அப்படின்னா வந்து ரிமூவ், நிறைய மெனுஸ் கொடுக்கு. அதுல நான் ரிமூவ்ங்கிறத கிளிக் பண்றேன். ரிமூவ் பண்றேன். இங்க எனக்கு என்ன இருக்கு பாருங்க, ரிமூவ்டு காலம்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டெப் என்ன இருக்கு அப்படின்னா வந்து ஆட் ஆயிருக்கு. அப்போ நம்மளோட டேட்டால நம்ம என்ன ஆக்ஷன் அப்ளை பண்றோமோ, நம்மளோட டேட்டால நம்ம என்ன ஆக்ஷன் அப்ளை பண்றோமோ அந்த ஆக்ஷன் ஸ்டெப் இங்க என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஆட் ஆகும். சோ நான் திரும்பவும் சொல்றேன், இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு ஆக்சுவலா பாருங்க, இதுதான் டேட்டா என்ன ஆகுது அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆன டேட்டா. எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிறகு இந்த விண்டோ தான் வந்து இருக்குது. ஸோ நான் திரும்பவும் இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி இதை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு, அதாவது நான் இப்போ பவர் குரி எடிட்டர்ல டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிட்டு க்ளோஸ் அண்ட் அப்ளைன்னு கிளிக் பண்றேன். இது பேக் டு பவர் பிஐ மெயின் விண்டோ. இங்க இருந்து நான் டேட்டாவை ஓபன் பண்ணணும். கெட் டேட்டா, எக்ஸல். இங்க என்னோட ஃபைல் செலக்ட் பண்றேன், ஓபன். இப்போ எனக்கு என்ன ஓபன் ஆகும், நேவிகேட்டர் விண்டோ ஓபன் ஆகும். அதுல என்னோட டேபிளை செலக்ட் பண்றேன். டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா இதை செலக்ட் பண்றேன். இப்போதான் எனக்கு என்ன ஓபன் ஆகுது, பவர் குரி எடிட்டர் விண்டோ ஓபன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இதான் பவர் குரி எடிட்டர் விண்டோ. இந்த விண்டோல லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுக்கு கொரி பேன், இது ப்ரிவியூ பேன், இது கொரி செட்டிங் பேன். இந்த கொரி பேன், கொரிஸ்ல நீங்க எந்த டேபிள் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த டேபிளுடைய டேட்டா ப்ரிவியூ எங்க இருக்கும், இந்த மிடில் பேன்ல இருக்கும். அதோடைய ஸ்டெப்ஸ் எங்க இருக்கும், இந்த ரைட் சைட்ல கொரி செட்டிங்ஸ்ல இருக்கும். பை டிஃபால்ட்டா 3 ஸ்டெப்ஸ் வந்து பை டிஃபால்ட்டா இருக்கு. அதுல இந்த சோர்ஸ், இந்த சோர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணோன்னா என்ன ஆகுது, இங்க ஒரு டேபிள் வருது. பட் அந்த டேபிள்ல எனக்கு என்ன காட்டுது பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபார்முலா பார். இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கு, இதுக்கு பேர் என்னது, ஃபார்முலா பார். இந்த ஃபார்முலா பார் வந்து பை டிஃபால்ட்டா ஓப்பன் ஆயிருக்காது. வியூல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா பார்ங்கிறது என்னவா இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா வந்து எனேபிளா இருக்காது. இது நீங்க இப்படிதான் இருக்கும். ஃபார்முலா பார் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும், வியூல போயிட்டு ஃபார்முலா பாரை எனேபிள் பண்ணீங்கன்னா ஃபார்முலா பார் வந்து என்ன செய்யும், எனேபிள் ஆயிடும். இப்படி எனேபிள் ஆயிருக்கல என்ன டீடைல் இருக்குன்னா, சோர்ஸ் டேட்டா எங்க இருக்கு, இங்க இந்த பாத்துல இந்த ஃபைல்ல இருக்கு அப்படிங்கறத எனக்கு சொல்லுது. ஸோ இந்த இது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும். அது மாதிரி நேவிகேஷன்னா உங்க டேட்டா கண்டென்ட் விண்டோவை டிஸ்பிளே பண்ணும். ஒரு கண்டென்ட் டேட்டா இருந்துச்சுன்னா, ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருந்துச்சுன்னா அதோட டேட்டா டைப், அதான் அங்க சேஞ்ச் டைப்னு சொல்லுவாங்க. இந்த சேஞ்ச் டைப் என்னங்கிறது ஒவ்வொருத்துக்கும் இதுல டிஸ்பிளே இருக்கு. இப்போ செஷன் கட் ஆகும். ஸோ இமிடியேட்டா என்ன பண்ணுங்க, திரும்ப ஜாயின் பண்ணுங்க.